11வது ஸ்லோகம். त्वयि एतद् आश्चर्यम् अजात्ममायया विनिर्मितं भाति गुणत्रय आत्मकम् तदा अभि अहं योषिद् अदत्वविद् च ते दीना दिदृक्षे भव मे भवच्छिदीन् त्वयेददाश्चर्यमजात्ममायया विनिर्मितं भाति गुणत्रयात्मकम् तदाप्यहं योषिददत्वविच्यते दीनादिदृच्छे भव मे भवच्छिदीन्. त्वयि உங்களால ஆத்ம மாயையா உங்களோட ஆத்ம மாயையால மாயா சக்தியால விநிர்மிதம் உண்டாக்கினதாக்கும் குணத்ரய ஆத்மகம் ஏதத் ஆச்சரியம் 3 குணங்களால உண்டாக்கப்பட்ட அதிசயமான இந்த பிரபஞ்சம். குணத்ரய ஆத்மகம் 3 குணங்களால உண்டாக்கப்பட்ட ஏதது ஆச்சரியம் அதிசயமான இந்த பிரபஞ்சம். சத்குண ரஜோகுண தமோ குணங்களால இருக்கிறதாக்கும் பிரபஞ்சத்துல இருக்கிற சர்வ விஷயங்களும். அதனாலேயே ஏகபாவம் அப்படிங்கிறது இல்லை, துவைத பாவமாக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கு இருக்கு. அதனாலேயே ஆச்சரியமாக்கும் இது. இந்த ஆச்சரியமா இருக்கிற பிரபஞ்சம் உங்களால பாதி ரெஃப்ளெக்ட் செய்யப்படுறது, பிரதிபலிக்கிறது. அஜா அப்படின்னும் பவா அப்படின்னும் 2 பேருகளில இந்த ஸ்லோகத்துல பரமசிவனை சதீதேவி கூப்பிடுறா. ஜனனமில்லாதவன் அப்படின்னு அர்த்தத்துல அஜன். பிரபஞ்சத்தை சகலதும் பிரபஞ்சத்துல இருக்கிற சகலதும் உண்டானது பவிச்சது பரமசிவன்லேந்தாக்கும் அந்த அர்த்தத்திலேயாக்கும் பவா அப்படின்னு கூப்பிட்டது. பிரபஞ்ச பிதாவு அப்படின்னு அர்த்தம். ததா அபி அப்படியெல்லாம் ஆக்கும் இருந்தா கூட அகம் நான் தே உங்களோடு அதத்துவவிது தத்துவம் தெரியாதவளாக்கும். பிரபஞ்ச காரண ஸ்வரூபனாயிருக்கிற உங்களோட தத்துவம் தெரியாதவளாக்கும் நான். பரமசிவனாக்கும் எல்லாம் அப்படிங்கிற ஞானம் இல்லாதவளாக்கும் நான். அத்வைத பாவம் இல்லாதவள் நான். துவைத பாவத்துல இருக்கிறவளாக்கும் நான். நான் வேற நீங்கள் வேற, சொந்த பந்தங்கள் எல்லாம் வேற வேற அப்படிங்கிற மனோபாவத்திலேயாக்கும் நான் இப்ப இருக்கேன். அதனாலேயே தீனா சங்கடம் தாங்க முடியாம பரவசையாயிட்டு இருக்கேன் நான். யோஷிது ரஜோகுணம் இருக்கிற சஞ்சல குணமா இருக்கிற தைரியம் இல்லாத பலம் இல்லாத ஸ்திரீயாக்கும் நான். அதனாலேயே மே என்னோடு பவச்சிதீன் ஜென்ம பூமியையும் திதிருட்சே பார்க்கறதுக்கு நான் ஆசைப்படுறேன். பவச்சிதீன் பவம் சொன்னாக்கா உண்டானது, சிதி அப்படின்னா பூமி. என்னோடு நான் உண்டான பூமியை பார்க்கறதுக்கு நான் ஆசைப்படுறேன். நான் பிறந்த வீட்டுக்கு போறதுக்கு ஆசைப்படுறேன். நான் உண்டான என்னோடு அந்த இடத்த பார்க்கணும் எனக்கு. நான் இப்போ இந்த பூமியில பிரவேசிக்கிறதுக்கு காரணமாயிருக்கிற என்னோட அம்மையையும் அப்பாவையையும் சகோதரங்களையும் எல்லாம் எனக்கு பார்க்கணும். நான் இந்த உலகத்துக்கு வரத்துக்கு காரணமாயிருக்கிற அப்பாவையும் அம்மையையும் என் கூட பிறந்த சகோதரங்களையும் எல்லாம் எனக்கு பார்க்கணும் அப்படின்னு எனக்கு ஆசை இருக்கு கணவா. 12வது ஸ்லோகம். பச்ய பிரயாந்தீஹி
அந்நியோஷிதः அபி அலங்கிருதாः காந்தசகாः வரூதசः யாசாம் व्रजद्भिः शिदिकण्ठमण्डितं नभः विमानैः कलहंसपाण्डुभिः पश्य प्रयान्दिरभवान्ययोषितोऽप्यलङ्कृता कान्दसगावरोदश यासां व्रजद्भिः शिदिकण्ठमण्डितं नभो विमाने कलहंसपाण्डुभिः நீங்கள் உங்களோட மாயையால நிர்மிச்ச எல்லா லோகங்களும் உங்களுக்குள்ளதான் இருக்கு. இருந்தா கூட அஜ்ஞானியா இருக்கிற நான் என்னோட ஜென்ம தேசத்தை நேரில பாக்கிறதுக்கு ஆசைப்படுறேன். தேவஸ்திரீகள் அழகா அலங்காரம் பண்ணிட்டு அவளோட கணவர்களோடு கூடிட்டு போறதை நீங்கள் பார்க்கலையா? வானம் முழுவதும் அவளோட விமானங்களால ரொம்பி வழிஞ்சிருக்கிறத நீங்கள் பார்க்கலையா? வானம் முழுவன் அவளாக்கும் ரொம்பி வழிஞ்சிட்டு இருக்கா. சொந்தம் பிதாவோடு கிரகத்துல ஒரு ஆഘോഷം இருக்கு அப்படின்னு தெரிஞ்சா எந்த ஒரு ஸ்திரீக்காக்கும் அங்க போகிறதுக்கு தோணாக்கி இருக்கும். இப்படின்னு எல்லாம் சதீதேவி கேட்கிறா. பச்சியா பாருங்கோ கனவா, வானத்துல விமானத்துல யாத்திரை பண்ற அழகா இருக்கிற அலங்காரம் பண்ணிட்டு இருக்கிற அந்த ஸ்திரீகளை பாருங்கோ. யாகத்துக்காக்குமாவா அத்தனை பேரும் போறா. பிரயாணம் செய்யறவாள பாருங்கோ. அபவா ஜனன மரணங்கள் இல்லாத சிரஞ்சீவியா இருக்கிற கனவா அப்படின்னு சதீதேவி கணவரை கூப்பிட்டு சொல்லிட்டு இருக்கா. சம்சார சக்கரத்துல சுற்றி கரங்காத்த கனவா, இந்த சம்சார சக்கரத்தை உண்டாக்கினதே நீங்கள் தான். இந்த சம்சார சக்கரம், இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது உங்களுக்குள்ளதான் இருக்கு. எந்தவித அட்டாச்மெண்ட்டும் இல்லாதவனே அப்படின்னு கூப்பிடுறா. அந்நியோஷிதா அபி, ஏதெல்லாம் ஸ்திரீகளாக்கும் போகிறது அப்படிங்கிறத பாருங்கோ. சொந்த பந்தம் இல்லாதவாள் எல்லாம் தான் போயின்னு இருக்கா. என்னோட அப்பாவோட யாகத்துக்கு புத்திரியான நான் இனியும் போயிட்டில்லை அப்படின்னு தேவி சொல்லாம சொல்லறா. அலங்கிருதாக சர்வாபரண விபூஷதையாயிட்டு எல்லாரும் போறா. காந்த சகாஹா கணவர்களோடு கூடிட்டு போறா. வரூதசாஹா லைன் ஆயிட்டு போறா. பாரு கனவா, அத்தனையும் நீங்கள் பாருங்கோ. எனக்கும் அவாட மாதிரி நல்லா அலங்காரம் பண்ணிட்டு உங்களோட கூட அந்த யாகத்துல போறதுக்கு அதியான ஆக்ரகம் இருக்கு. ஆசைகள் ஒன்றும் இல்லாத கனவா, உங்களுக்கு ஒரு ஆசையும் இல்லைன்னு எனக்கு தெரியும். நம்மளோட பூத கணங்களோட கூடிட்டு நமக்கும் நல்ல ஒரு அலங்காரம் எல்லாம் பண்ணிட்டு இவாளெல்லாம் லைனா போற மாதிரி நமக்கும் லைன் ஆயிட்டு போலாமே அப்படின்னு தேவி இங்க ஆசைப்படுறா. யாசாம் அந்த ஸ்திரீகளோட விரஜபிகி யாத்திரை செய்யற அழகிகளோடு சிதிகண்டமண்டிதம் அலங்காரம் செஞ்சுண்டு அவ யாத்திரையாகிறா. நபகா அந்த வான விமானைகி விமானங்கள் கலஹம்ச பாண்டுபிகி அரையன்ன கூட்டங்கள் வானத்துல பறக்கிற மாதிரி அந்த விமானங்கள் இப்படி நல்ல பியூர் வெள்ளை கலர்ல பறந்து போறது. அத பாருங்கோளே. பாலாழி மதன சமயத்துல உயர்ந்து வந்த காலகுட விஷத்தை சாப்பிட்டு பிரபஞ்சத்துல எல்லா உயிரினங்களையும் காப்பாத்துறதுக்கு கருணையோடு கூடிட்டு அந்த ஒரு செயலை செஞ்ச கனவா சிதிகண்டா அப்படின்னு கூப்பிடுறா. நீலகண்டா அப்படின்னு கூப்பிடுறா. சிதிகண்டா காலகுட விஷத்தால கண்டமெல்லாம் நீல கலரானவனே அப்படின்னு கூப்பிடுறா. விரஜபிகி யாத்திரை செய்யற யாசாம் அந்த ஸ்திரீகளோடு விமானங்கள் பாண்டுபிகி ஒயிட் கலர்ல இருக்கிற கலஹம்சம்
அரையன்ன கூட்டங்கள் மாதிரி நபஹா ஆகாசத்துல மண்டிதம் அலங்காரம் செய்யப்பட்டிருக்கிறத பஸ்யா பாருங்கோம் கணவா. 13வது ஸ்லோகம். கதம் சுதாயாஹ பித்ருகேஹ கௌதுகம் நிஷம்ய தேஹஹ சுரவர்ய ந இங்கதே அநாஹுதா அபியந்தி சௌஹ்ருதம் பர்த்துஹ குரோஹ தேஹ கிருதஹ ச கேதனம். கதம் சூதாயா பித்ருகேஹ கௌதுகம் நிஷம்ய தேஹ சுரவர்யநேங்கதே அநாஹுதா ஆப்யபியந்தி சௌஹ்ருதம் பர்த்துர்குரோர்தேஹ கிருதஸ்ச கேதனம். நீலகண்டனாயிருக்கிற நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்காயிட்டு சாக்ரிஃபைஸ் செய்யறவராக்கும் எதையும் சகிச்சுக்கிறவராக்கும் அப்படின்னு சதீதேவி இங்க பரமசிவன் கிட்ட சொல்றா. இந்த பிரபஞ்சத்துக்காயிட்டே நீங்கள் நன்மை செய்யறதுக்காயிட்டாக்குமே காலகூட விஷத்தை குடிச்சு நீலகண்டனாயி தீர்ந்தது. பாலாழி மதன சமயத்துல காலகூடம் விஷம் உயர்ந்து வந்தோன இந்த உலகத்துக்கு அது நாசத்தை உண்டாக்கும் அப்படின்னு தெரிஞ்சுண்டு உங்களோட வாயில விட்டு குடிச்சேளே, அதனாலேயே உங்களுக்கு கழுத்தெல்லாம் நீல கலராயிடுத்தே. நீலகண்டனா இருக்கேளே நீங்கள். அதனால சுரவர்யா தேவசிரேஷ்டா அப்படின்னு சதீதேவி கணவரை கூப்பிடுறா. தேவர்களோடெல்லாம் நாதனாக்குமே நீங்கள். நீங்கள் இல்லாதக்கு எந்த ஒரு யாகமும் பூர்த்தியாகாதே. யஜ்ஞபாகத்தில முக்கிய பாகம் உங்களுக்காக்குமே. சுதாயாக தட்சபுத்திரியோடு பித்ருகேஹே கௌதுகம் பிதாவோடு வாசஸ்தானத்துக்கு போகணும் அப்படிங்கிற ஆசை. தட்சபுத்திரியான சதி நானாக்குமே. அப்ப என்னோடு அப்பாவோடு வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிற ஆசை நிஷம்யா அதை கேட்டுட்டும் தேகா உங்களோடு சரீரம் கதம் எப்படியாக்கும் ந இங்கதே இப்படி ஸ்டாச்சு மாதிரி ஆயிட்டு அனங்காப்பாறையாயிட்டு எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லாதக்கு இருக்கு. அசைவில்லாதக்கு நான் என்னோட ஆசைகள் எல்லாம் சொல்றத கேட்டுட்டு இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கேனே, எப்படியாக்கும் உங்களால இப்படி அனங்காப்பாறையாயிட்டு உட்காரத்துக்கு சாதிக்கிறது? அநாஹுதாஹா அதி இன்வைட் பண்ணலைனா கூடியும் பர்த்துஹு மனைவிக்கு கணவரோடு வீட்டுல போறதுக்கும் குரோஹோ சிஷ்யனுக்கு குருவை தரிசிக்கிறதுக்கும் தேஹ கிருதஹா நமக்கு இந்த சரீரத்தை தந்த அம்மாவையும் அப்பாவையையும் அவளோட வாசஸ்தானத்துல போய் பார்க்கறதுக்கும் நம்மளை ஆரும் இன்வைட் பண்ணண்டாம். சுயம் கிளம்பி போலாம் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லுறதே அப்படின்னு சதீதேவி பரமசிவன் கிட்ட சொல்லறா. சௌஹ்ருதம் கேதனம் அபியந்தி
ஹிருதயத்தோடு கூடி சேர்த்தி வச்சிருக்கிறவாளை பார்க்கறதுக்கு போறதுக்கு அவ இன்வைட் பண்ணண்டா, சுயமா கிளம்பி போலாமே. அபியந்தி அங்க போயிட்டு அந்த கிரகங்களில போயிட்டு எல்லா விதத்திலையும் பிரவர்த்திக்கிறதுக்கான அதிகாரம் இருக்கு. கூப்பிடலை அப்படின்னு சொல்லிட்டு நெகந்து உட்காரவா அல்ல. നമ്മൾ என்னோடு அப்பாவோடு கிரகத்திலேயாக்கும் இப்படி ஒரு ஃபங்க்ஷன் நடக்கிறது, அங்க போறதுக்கான எல்லா அதிகாரமும் எனக்கு இருக்கு. அவ கூப்பிடாட்டாலும் நமக்கு அங்க போகலாம். ரொம்ப ரொம்ப நெருங்கின சொந்தமா இருக்கிறவாளோட இடத்துல போனானாக்கா அவ கூப்பிடாதக்கே நமக்கு அவளோடு எல்லா வீடுகளுக்குள்ள இருக்கிற எல்லா இடங்களிலையும் போலாம். அவ கூப்பிடாதக்கே அவளோட அடுக்கலைக்குள்ள போலாம், பூஜாமுறியில போலாம், அவளோட கிரகங்களில எல்லா விதத்திலையும் பிரவர்த்திக்கிறதுக்கான அதிகாரம் உண்டு. கூப்பிடலை அப்படின்னு சொல்லி நெகந்து உட்கார கூடினவா கிடையாது நம்ம அப்படின்னு சதீதேவி இங்க கணவர்கிட்ட சொல்றா. கணவர், பிதா, குரு, ஆத்மமித்ரம் இவாளோட வீடுகளில க்ஷணமில்லாதக்கே போகலாம் அப்படின்னு சதீதேவி சொன்னதையாக்கும் நம்ம பார்த்தோம். എന്നിട്ട് சொல்றா, தன் மே பிரசீத இதம் அமர்த்திய வாஞ்சிதம் கர்த்தும் பவான் காருணிகः பத அர்ஹதி त्वया आत्मनः अर्धे अहम् अभद्र चक्षुषा निरूपिता मा नु निरूपिता मा अनुगृहाण याजितः तन्मे प्रसीदेदममर्त्य वाञ्छितं कर्तुं भवान् कारुणिको बदार्हति त्वयात्मनोर्देहमदभ्रचक्षुषा निरूपिता मानुगृहाणयाचिता. நீங்கள் என்ன பிரணயத்தோடு கூடிட்டு உங்களோடு பாதி சரீரத்துல தரிச்சிருக்கிறவராக்குமே, அர்த்தநாரீஸ்வரராக்குமே. நீங்கள் கருணாநிதியாயிருக்கிற நீங்கள் எனக்கு என்னோட ஆசைய சாதிப்பிச்சு தரணுமே. அமர்த்தியா அப்படின்னு கணவரை கூப்பிடுறா சதீதேவி. மரணமில்லாத கணவா, தன் மே பிரசீத தது அதனாலேயே மே எங்கிட்ட பிரசீதா பிரசாதிக்கணுமே. காருணிகா பவான் காருண்யவானாயிருக்கிற நீங்கள் பிரபஞ்சத்தை காப்பாத்துறதுக்காயிட்டு காலகூடம் அப்படிங்கிற விஷத்தை பானம் செஞ்சு சகல சரீர ஜீவனுகளுக்குள்ளேயும் ஜீவ சைதன்யமாயிட்டு இருக்கிறவராக்கும் இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஜீவனுகளிலேயும் காருண்யம் இருக்கிறவராக்கும் ആരും ആവശ്യപ്പെടാതെക്കാക്കുമേ നിങ്ങൾ அந்த காலகூட விஷம் உயர்ந்து வந்தோன எடுத்து குடிச்சால் அதே மாதிரி இதம் இந்த வாஞ்சிதம் ஆக்ரஹத்தை
நான் ஆசைப்படுற இந்த விஷயத்தை மஸ்டாயிட்டு நீங்கள் கர்த்தும் செஞ்சு அர்ஹதி செஞ்சு தர வேண்டின அந்த ஒரு டியூட்டி உங்களுக்கு இருக்கு. பிரம்மா அப்படிங்கிறது சமஷ்டி ரூபம். சமஷ்டி ரூபத்திலேருந்து வெஷ்டி ரூபமாயிருக்கிற எல்லா உயிரினங்களும் உண்டாயிருக்கு. அப்படி இருக்கிற எல்லா உயிரினங்கள்கிட்டையும் கருணையுள்ள கணவா, என்னோட ஆக்ரகத்தை நீங்கள் நடத்தி தரணும். அபத்ரகக்ஷுஷா, பெரிய ஞான திருஷ்டியோடு கூடின தொயா, உங்களால அதப்ர சக்ஷுஷா, சக்ஷுசு சொன்னா கண்ணு, அதப்ர சக்ஷுஷா அப்படின்னாக்கா பெரிய ஞான திருஷ்டியோடு கூடின கண்களால. தப்ரம் அப்படின்னு சொன்னாக்கா ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். அதப்ரம் அப்படின்னாக்கா பெருசா இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்ப பெரிய கண்கள் அப்படின்னாக்கா ஞான திருஷ்டியோடு கூடின கண்கள். அப்படி இருக்கிற துவயா, உங்களால திரிகால ஞான திருஷ்டி இருக்கிற உங்களால ஆத்மனஹா அர்த்தே, அர்த்தநாரீஸ்வரனான உங்களோடு சரீரத்தோடு பகுதி பாகமாயிருக்கிற நானாக்குமே நிரூபிதா இருக்கேன். நீங்கள் காருண்யவான் அப்படிங்கிற பதத்துக்கு அர்ஹதை இருக்கிறவளாக்கும். ரொம்ப ரொம்ப காருண்யத்தோடு கூடிட்டு உங்களோட பகுதி சரீரத்துல எனக்கு நீங்கள் ஸ்தானம் கொடுத்திருக்க. அர்த்தநாரீஸ்வரனாயிட்டு இருக்க. நீங்கள் உங்களோட பாதியோட நான் ஆக்குமே. யாஜிதா, என்னால உங்ககிட்ட ரிக்வெஸ்ட் செய்யப்படுறது. இப்போ உங்ககிட்ட நான் ரிக்வெஸ்ட் செஞ்ச மா என்ன அனுகிரகானா, அனுகிரகிச்சு என்னோட ஆக்கிரகங்களை எல்லாம் சாதிச்சு தரணுமே கணவா. காருண்ய ஸ்வரூபனாயிருக்கிற நீங்கள் என்ன அனுகிரகிக்கணுமே அப்படின்னு கணவர்கிட்ட சதீதேவி ரிக்வெஸ்ட் பண்ணறா. எனக்கு என்னோட அப்பா நடக்கிற அந்த யாகத்துக்கு போகணும் அப்படின்னு ஆசை இருக்கு. அதனால நீங்கள் அதை எனக்கு சாதிச்சு தரணும். அங்க போனானாக்கா என்னோட சகோதரி அம்மை இவாளை எல்லாம் எனக்கு பார்க்கலாம். அது நீங்கள் எனக்கு சாதிப்பிச்சு தரணும் அப்படின்னு சொல்லுறா. 15வது ஸ்லோகம். மைத்ரேய மகர்ஷி இங்க விதுரருக்கு அதுக்கப்புறமா அங்க என்ன நடந்தது அப்படிங்கறத சொல்றார். அதனால இங்க ரிஷி ருவாஜா ஏவம் கிரித்ரஹா பிரியயா அபிபாஷிதஹ பிரத்யபியதத்த பிரஹசன் சுஹ்ருத் பிரியஹ சம்ஸ்மாரிதஹ மர்மவிதஹ குவாகிஷூன் யான் ஆஹா கஹ விஸ்வஸ்ருஜாம் சமக்ஷதஹ. ஏவம் கிரித்ர பிரியயா பிபாஷித பிரத்யப்யதத்த பிரஹசன் சுஹ்ருத் பிரியா சம்ஸ்மாரிதோ மர்மபித குவாகிஷூன் யானாஹகோ விஸ்வஸ்ருஜாம் சமக்ஷத. மைத்ரேய முனி சொன்னார். சதீதேவியோட வாக்குகளை கேட்டுட்டு மகாதேவன் இப்படி சொன்னார். அவர் சொல்லும்போது முன்னால
அந்த பிரஜாபதிகளோடு அந்த யாகம் நடக்கிற டைம்ல தட்சன் சொன்ன வார்த்தைகளை நினைச்சுண்டு மகாதேவன் இப்படி சொன்னார் அப்படின்னு மைத்ரேயரிங்க சொல்றார். ஏவம் இது மாதிரி கிரித்ரஹா கைலாச பர்வதத்தை காப்பாத்துற பரமேஸ்வரன் பிரியயா பரமசிவனோடு பிரிய பத்னியால சதீதேவியால அபிபாஷிதா ரிக்வெஸ்ட் செய்யப்பட்டோன நானும் போறேன்னு சதீதேவி அடம் பிடிச்சு ரிக்வெஸ்ட் பண்ணினோன சுகத் பிரியஹா பக்தர்களுக்கு பிரியங்கரனாக்குமே மகாதேவன் கூப்பிட்ட இடத்துல ஓடி வர பகவான் அவரு அதனாலேயே அவரோட மனைவியோட க்ஷேமத்தை ஆசைப்படுறவராக்கும் பிளஸ் மைனஸ் எல்லாம் நினைச்சு பார்த்துண்டு அவரு பிரஹசன் நன்னா புன்னகையோடு கூடிட்டு சதீதேவி கிட்ட பிரத்யபியதத்தா நன்னா ரிப்ளை பண்ணினார். புத்தி நன்னாയി பிரவர்த்திக்காத்தக்கு ஆக்குமே நீ இப்படி விளையாட்டாயிட்டோலோன்னு சொல்லறாய் அப்படின்னு. புத்தி நன்னா பிரவர்த்திச்சானா நீ சிந்தனை பண்ணி நல்ல முடிவு எடுத்திருப்பாய். அதனால நான் உனக்கு சொல்லித்தரேன். புத்தி நன்னாயிட்டு பிரவர்த்திக்காத்ததான ஆக்கும் நீ விளையாட்டுத்தனமாயிட்டு சதீதேவி நீ ஓரோന്നും இப்படி சொல்லறாய். உனக்கு புரிய வைக்க வேண்டிய கடமை நல்லது கெட்டது அப்படின்னு சொல்லித்தர வேண்டிய கடமை. பகுத்தறிவில்லாத மனைவியோடு அந்த புத்திக்கு எல்லா விஷயங்களையும் பிளஸ் மைனஸ் எல்லாம் எடுத்து சொல்ல வேண்டியது கணவரான என்னோட டியூட்டி ஆக்குமே அப்படின்னு சிந்தனை பண்ணி உறப்பிச்சு புன்னகையோடு கூடிட்டு ரிப்ளை பண்ணதுக்கு ஆரம்பிக்கிறார் மகாதேவன். சம்ஸ்மாரிதா நம்ம முடிஞ்சு போன விஷயங்களை எல்லாம் நினைச்சுண்டு மர்மவிதா மர்மத்துல ஹர்ட்டான முறிவேൽപ്പിக்கிற ஹர்ட் இன்ஜூர்டு ஆன வஜ்ராயுதத்துக்கு சமம் ஹൃദയத்தை கீறி முறிச்ச தட்சனோடு இன்சல்ட் செய்யற வாக்குகளை மனசுல நினைச்சுண்டு இஷு அப்படின்னாக்கா அஸ்திரம், குவாக் இஷூன் அப்படின்னாக்கா நல்லதல்லாத வார்த்தைகளா இருக்கிற அஸ்திரம். குவாக் அப்படின்னா துஷ் வாக்குகள், துஷிச்ச வாக்குகள். இஷு அப்படின்னா அஸ்திரம். துஷிச்ச வார்த்தைகளா இருக்கிற அம்புகளால தட்சன் இன்சல்ட் பண்ணினதையெல்லாம் நினைச்சு பார்த்துண்டு அந்த வாக்குகள் சொன்னது ஆராக்கும் அப்படின்னு சொல்லப்படுறது விஸ்வஸ்ருஜாம் சமக்ஷதா. பிரஜாபதிகளோடு சதசில வச்சு யான் ஆஹா ஏதொன்னையாக்குமோ சொன்னது பிரஜாபதி ஆன தட்சன் அந்த வாக்குகளை எப்படி பிரயோகிச்சார் அப்படிங்கிறத நினைச்சு பார்த்துட்டு பரமசிவன் சதீதேவிக்கு ரிப்ளை சொல்லறதுக்கு ஆரம்பிக்கிறார் அப்படின்னு இங்க மைத்ரேய மகர்ஷி விதுரர்கிட்ட சொல்றார். விஸ்வஸ்ருஜாம் சமக்ஷதா யான் ஆஹா கஹா. பிரஜாபதிகளோடு சதசில வச்சு ஏதொன்னையாக்குமோ சொன்னது
இங்க கஹா அப்படிங்கிறது பிரஜாபதியான தட்சன். அந்த தட்சன் பிரஜாபதியான தட்சன் என்னத்தையாக்குமோ சொன்னது, அந்த வாக்குகளை நினைச்சுண்டாக்கும் பரமசிவன் இங்க சதீதேவிக்கு ரிப்ளை கொடுத்தது.